86 ஆண்டுகளுக்கு பிறகு பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் சீரமைப்பு பணி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் 2 கதவணைகளை புதிதாக மாற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. 3231 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த நீர்த்தேக்கத்தில் 16 கதவணைகள் உள்ளன. நீர்த்தேக்கம் கட்டப்பட்டு 86 ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒவ்வொரு பருவ மழையின் போதும் 8 மற்றும் 9வது மணல்வாரி கதவணைகள் சேதத்திற்குள்ளாகி வந்தன. இந்நிலையில் சேதமடைந்த பழைய மணல்வாரி கதவணைகளை புதிதாக மாற்றவும் 14 கதவணைகளை சீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு சுமார் 10 கோடி ரூபாய் ஒதுக்கியது. ஆனால் நீர் இருப்பு காரணமாக கதவணைகளை பழுது நீக்கும் பணியை செய்ய முடியவில்லை. கடந்த ஜூன் மாதம் நீர் இருப்பு குறைந்ததை அடுத்து பழுது நீக்கும் பணி தொடங்கியது. இந்நிலையில் 8 மற்றும் 9வது மணல்வாரி கதவணைகள் அகற்றப்பட்டு புதியவற்றை பொருத்தும் பணி நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு அடுத்த மாதத்திற்குள் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.